அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்புடை நண்பர்களே, உங்களுடைய அன்பின் காரணமாக நாளுக்கு நாள் இந்த யூடியூப் சேனல் மெருகேறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதில் மிக்க ஆவலாக இருக்கிறேன். கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது கமெண்ட்ஸு. அதில் நீங்கள் லைக் பண்ணுற பகுதியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் சில பேர் நிறைய இந்த மாதிரி சஸ்பென்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இது ஒரு சின்ன சஸ்பென்ஸ். இது இதுவும் அதே மாதிரி கப்பல் கதை தான். ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. அந்த கப்பல் ஒரு டூரிஸ்ட் வெசல். அந்த டூரிஸ்ட் வெசலில் ஒரு 4 அடுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரிச் ஷிப் அது. ஒவ்வொருத்தருடைய ரூமும் ரொம்ப 5 ஸ்டார் ரூம் மாதிரியே இருக்கும். வசதிகள் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதே மாதிரி 11 o'clock ஸ்நாக்ஸு, 1 o'clock லஞ்சு, அப்புறம் 4 o'clock ஸ்நாக்ஸு, அப்புறம் 8 o'clock லஞ்சு, டின்னர் அப்படியெல்லாம் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கு கட்டணமும் ஜாஸ்தி. இது கப்பலை இயக்குகிற அந்த கேப்டனோடு அவருடைய உதவியாளர்கள் எல்லாமே எஃபிஷியண்ட்டான ஆட்கள். எந்த நிலைமை வந்தாலும் அந்த கப்பலில் அவங்க ரெடியாக கொண்டு போய் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு ரொம்ப திறமையான ஆள்கள். அந்த மாதிரி ஆட்கள். அந்த கப்பல் போயிட்டுருக்கு. இனிமையான மாலை பொழுது, சுகமான காற்று, அருமையான கடல், அலைகள் இல்லாத கடல். கப்பல் அப்படியே வெண்ணெய் மாதிரி போயிட்டுருக்கு. அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு. சத்தங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. நிறைய பேர் அந்த நிலா ஒன்று வந்திருக்கு. அப்போ அந்த நிலாவை பார்க்கறதுக்காக அது ஒரு 6:30 மணி, அதாவது பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பிக்கிற அந்த நேரம். அந்த நேரத்தில் ஒரு நிலா வந்திருக்கு. அந்த நிலாவை பார்க்கறதுக்கு எல்லாம் ஆவலாக மேலே வர்றாங்க. அவளை ஒருத்தர் காட்டுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த கார்னர்லேருந்து ஒரு பொண்ணு வருது. அது வரைக்கும் ஆரவாரமாக பேசிட்டு இருந்தவங்க அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க சினிமா கவர்ச்சி நடிகை. அவங்க அதே மாதிரி அந்த கவர்ச்சி நடிகை வரும்போது அவருடைய க்யூட்டான தோற்றம் எல்லாரையும் அப்படியே அட்ராக்ஷன் பண்ணிடுச்சு. எல்லாரும் மச்ச கண் வாங்காமல் அந்த நடிகையை பார்க்குறாங்க. அந்த நடிகை இவங்களை பற்றி கேரே பண்ணல. அவங்க பாட்டுக்கு அப்படி ஜாலியாக நடந்து ஒரு கைப்பிடி செவுறு மேலே இப்படி வச்சு நிற்கிறாங்க. நின்றுட்டு அவங்களும் அந்த நிலாவை பார்க்குறாங்க. அப்புறம் இவங்களெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் அந்த கப்பலில் ஒரு சின்ன ஜர்க் ஆகுது. என்ஜினில் ஒரு ஜர்க் அப்படி சின்ன ஸ்லிப் அப்படி ஆனோன்னே இப்படி கை பிடிச்சிட்டு நம்ம லபக்குன்னு அப்படி விழுந்தது கீழே. விழுந்தோடனே உடனே அந்த அந்த சமயத்தில் மேலே கேப்டன் இருக்கார். அவர் உடனே என்ன சொல்கிறேன்னா, மைக்கில் யாராவது ஒருத்தர் அவங்கள காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றினா அவங்களுக்கு நான் வெகுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கு. யாருமே வரல. படி சொன்னார், இந்த மாதிரி நான் 10,000 ரூபா கொடுக்குறேன், 20,000 ரூபா கொடுக்குறேன், 40,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னோன்னா தொப்புன்னு சத்தம் கேட்குது. பார்த்தா மேலேருந்து ஒருத்தன் உள்ளே குதிச்சிட்டான். குதிச்சு அப்படி நீந்தி போய் அந்த அம்மாவை காப்பாற்றுறான். அதுலேருந்து மேலேருந்து படகெல்லாம் வருது, சிப்பந்திகள்லாம் வந்துடுறாங்க, அந்த அம்மாவை காப்பாற்றிடுறாங்க. அந்த ஆளையும் மேலே கொண்டு வராங்க. அவர் ஒரு 80 வயசான ஆள். கீழே குதிச்சவர் 80 வயசான ஒரு ஆள். அவர் ஏறினோன்னே எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர் உண்மையை சொல்லலை, அமைதியாக இருக்கார். அப்புறம் அவர் சொன்னார், உங்களுக்கு 40,000 rupees கிஃப்ட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் அப்போ உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் ரூமுக்கு போயிடுறாரு. ரைட்டா? சாயந்தரம் ஒரு 7:30 மணிக்கு டின்னர் ஆரம்பிக்குது. எல்லாம் போய் சிப்பந்திகள்லாம் போய் அவரோட ரூமில் போய் அவரை மரியாதையை கூப்பிட்டு வர்றாங்க.
அந்த பர்டிகுலர் பர்சன் வாஸ் நாட் ஹாப்பி. Not happy. He was much worried. He was much disturbed. He was in anxiety. இந்த மாதிரிலாம் இருக்கார் அவர். அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னே அந்த அந்த ஹால்குள்ளே வந்தோன்னே ஹாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் அடங்குது. அவர் கூட்டிகிட்டு வந்தவங்கெல்லாம் கொண்டு மேடையில் அப்படி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா, he is not interested in the party, பட் ஹீ இஸ் லுக்கிங் அரவுண்டு. இங்கே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, அது மாதிரி ஹீ இஸ் லுக்கிங் அரவுண்டு. அந்த கேப்டன் கேட்குறாரு, ஒய் யூ ஆர் டிஸ்டர்ப்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ், இந்த ப்ரைஸை கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை இன்வைட் பண்ணுறாரு. அந்த ஆள் வந்து அந்த அந்த கவர் 40,000 rupees இருக்கிற கவர் கொடுக்கறதுக்கு வர்றாரு. இந்த ஜென்டில்மேன் பர்ஸ்டாயிறார். அப்படியே வந்து கோபத்தில் ஒரே அறை விடுறாரு. யார? அந்த பணம் கொடுக்குற அளவு ஒரே அறை விடுறார். அவர் திருகிட்டு கீழே விழுந்துட்டார். கேப்டனுக்கு ஒன்றுமே புரியல. வாட் ஸோ ஹேப்பன்ட், வாட் 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 அப்படிங்கிறார். எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க சைலண்ட்டாக. அப்போ அந்த ஓல்டு மேன் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? ஏண்டா எரும மாடுகளாம், எவன்டா என்னை தள்ளி விட்டது அப்படின்னு கேட்டார். அப்போது he did not voluntarily jumped into the sea and saved that girl. He was pushed by somebody. யாரோ தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டதுனால கீழே விழுந்து அந்த கையை நீட்டும் போது அந்த பொண்ணு கையில் இருந்தனால பிடிச்சி இழுத்ததுனால கொண்டு வந்துட்டார். இதான் நடந்தது. ஆனால் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, அவர் ஜம்ப் பண்ணாங்க. அவர் வந்து மேலே அற விட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எவனோ ஒருத்தன் அவனை தள்ளி விட்டான்னு சொல்லி. இதை கேட்டோன்னே எனக்கே ஒரு சிரிப்பு வந்தது. உங்களுக்கும் சிரிப்பு வரும், கண்டிப்பாக சிரிப்பீங்க. மறுபடியும் இந்த கப்பல் ஜோக் இனி வராது. இந்த கப்பல் ஜோக் இனி வராது. நாளைக்கு வர ஜோக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறுபடியும் இதை வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் கொடுக்கும் கொடை தான் அந்த வியூ. எத்தனை பேர் வியூ பண்ணுறீங்களோ அது உங்களுடைய கொடை. நன்கொடை இல்லை, கொடை. நன்கொடை வேற, கொடை வேற. நன்கொடைங்கிறது காசால் கொடுக்கறது, கொடைங்கிறது அன்பால் கொடுக்கறது. இதுதான் டிஃப்ரென்ஸு. அதனால் உங்களை மறுபடியும் நான் வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.